கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சொன்ன உடனே நேரா ஆதியாகமம் 12 2ஆம் வசனத்தை கரெக்டா சொல்லுவாங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாமை அழைக்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கையில பரிசுத்த வேதாகமத்தை எழுதி தந்து விட்டார். இரவும் பகலுமாக கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். நம்ம குடும்பத்திலே நாம் எந்த காரியம் செய்தாலும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன் இன்னைக்கு காலையில நம்ம இதை அதிகமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ காலம் கடைசியா இருக்கு. நிறைய குடும்பத்திலே செல்போன்லேயே பைபிள் வாசிக்கிறாங்க, செல்போன்லேயே அந்த பாட்டு, இந்த மாதிரி செல்போன்லேயே ஒர்ஷிப்பு, செல்போன்லேயே மெசேஜ், செல்போன்லேயே இணைந்து ப்ரேயரு. சில குடும்பத்திலாம் சர்ச்சுக்கு புறப்பட்டு போக மாட்டேங்காங்க. இப்படிலாம் கடைசி காலம் இருக்கு. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் பைபிளுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டிலே உன்னை போல பிறனை நேசி. முதலாவது தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுறோம், உன்னை போல பிறனை நேசி. இப்போ இன்னைக்குள்ள வாக்கு தத்துவத்துக்கு நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தீமையான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும். தீமையை யோசிக்க கூடாது, நன்மையை தான் நம்ம யோசிக்கணும். நன்மையை யோசிக்கும்போது கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஆபிரகாம் விசுவாசித்தார், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். இன்று நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து புதிய நாளை நாம் தொடங்கும் போது நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையா இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, அதுல ஒரு வேர்டு வருது, விட்டு புறப்பட்டு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பூமிக்குரிய சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில நிறைய காரியத்திலே போராட்டம், பிரச்சனை, பல பிரச்சனைக்கு மத்தியில் தான் இணைந்திருப்பீங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும், அதிகமான விசுவாசம் இருக்கணும். அது ஒரு முதல் பாயிண்ட் இருக்கு. தேவையில்லாத காரியத்தில் போய் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. எந்தெந்த காரியத்தை விட்டு புறப்பட்டு வெளியில வா என்று அழைக்கிறாரோ தேவையில்லாத காரியத்தில் போய் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆபிரகாமோடு சொன்னார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு பிரியமான இடத்துல இருந்து வாழ்ந்தாலே போதும். ஏன்னா உலகத்துக்குள்ள அசுத்தமும் இருக்கு, தேவையில்லாத இடத்துல போய் நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது பல பிரச்சனையில் போய் சிக்கி கொள்றாங்க.
அதனால வாக்குத்தத்தம் நம்ம கேட்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரம் நம்ம எப்படி வாழ்றோம் அதையும் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அதனால 24 மணி நேரம் எந்த இடத்துல இருக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் எல்லாமே பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கும் போது நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தையும் பெரிய ஜாதியாக மாற்றுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்ம பெயரை பெருமைப்படுத்துகிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்திலே பஞ்சம், தரித்திரம், வறுமை, கடன், பல பிரச்சனைக்கு நடுவில் தான் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலாம் வெளியே சொல்ல முடியாது. இன்னைக்கு இவ்வளோ ரூபா பணம் வேணும், இஎம்ஐ கட்டணும். சில குடும்பத்தில் குழுக்குள்ள பணம், நகை, இன்னுமாக நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு கிருபைக்காக நன்றி ராஜா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துறேன்னு சொன்னீங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் உம்முடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க எந்த சூழ்நிலையில, எந்த நாட்டில், எந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறானோ உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். உங்க பிள்ளைகள் விசுவாசித்து அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கண்ணில் கண்ணீர் வடிதுப்பா. உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ உபத்திரம், பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றிட்டாங்க. 24 மணி நேரம் முன்னும் பின்னுமாக தேவதூதனை பாடுங்க ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தோட எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலே தட்டுப்பாடு இருந்ததோ அந்த எல்லா தட்டுப்பாடெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அப்படினும் துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.